Calculate the magnetic field at the center of a square loop which carries a current of 1.5 ampere. Length of each loop is 50 centimeter. The square loop நம்ம காட்டியிருக்கோம். The point P at the center of the square loop வந்து we have to find out the magnetic field. இது வந்து diagonal intersect ஆகிற பாயிண்ட்டு. இப்போ இங்கே இந்த செக்ஷன் ஏபி செக்ஷன்லேருந்து இங்கே L/2 டிஸ்டன்ஸ் வருது. காரணம்னா இங்கே டோட்டல் வந்து L ஆஃப் ஆஃப் லென்த் வரும். இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்ம இந்த டயராமில் செல்ஃப் வந்தோம்னா உங்களுக்கு 90 டிகிரியில் வந்து இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆல்ஃபா 45 தெரியும். அதே மாதிரி பீட்டா ஆல்சோ இங்கே 45 தெரியும். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி ஈச். இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? பி ஈக்குவல் டு மினாட் ஐ பை 4 பை ஏ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. இந்த செக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம் தனியாக. இந்த செக்ஷன் கொடுத்து அது ஸோ இதை வேல்யூ செஸ் பண்ணும்போது 4 பை இன்ட்டு 10⁻⁻7 வந்து மினாட்டோட வேல்யூ. ஐ வந்து 1.5 பை 4 பை இன்ட்டு ஏங்கிறது வந்து என்னது உங்களுக்கு இங்கே L/2. அப்போது உங்களுக்கு 50/2 வந்துடும். இங்கே வந்து இது ஒரு 45 இது ஒரு 45னால sin 45 + sin 2 sin 45. அப்போ 2 sin 40 போது 2 இன்ட்டு sin 40 1/√2. சரி அது 4 பை 4 பை கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைன் டைம்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு 2 இன்ட்டு இந்த 2 வந்து மேலே வரும்போது 2 இன்ட்டு 1.5 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 ஸோ 2/√2. இங்கே ஒன்று என்னென்னா 50 சென்டிமீட்டர்னா 10/2 ஓகேவா. இப்போது ஏன்னா எனக்கு 50 மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்கே மீட்டரை மாற்றணும். 10/2 வரும். 50 இன்ட்டு 10⁻². இதுவே ஈஸியாக கால்குலேட் பண்ணணும்னா 1.5 எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாம். அப்போ 2 இன்ட்டு 3/2 இங்கே 10⁻7 இருக்குது ஓகேவா. 10⁻7 அப்புறம் வந்து இந்த ரூட்டையும் அந்த 2 அடிச்சா ரூட் மேலே வரும். அப்போ 1.414 ரூட்டோட வேல்யூ. சரியா. டிவைட் கூட தேவையில்லை. இந்த 50 எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னது 0.02 எழுதலாம். 1/50 எல்லாம் டிவைட்டில் கொண்டாச்சு. 2 அடிப்பட்டு வரும். அப்போது 3 1.4 மட்டும் பண்ணோன்னா 3 4s are 12 பேலன்ஸ் 1 3 1 is 3 4 3 4s are 12 பேலன்ஸ் 1 4.242 வருது. இங்கே வந்து என்னென்னா 10⁻7 இருக்குது. இந்த இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 10⁻2 எழுதலாம். அப்போ இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 2 4s are 8 2 2s are 4 2 4s are 8 8.484 இன்ட்டு 10⁻7 வருது. அல்லது 0.8484 இன்ட்டு 10⁻6. இது வந்து பியோட வேல்யூ தான். இப்போ 4 சைஸ் இருக்கிறதால பி டேஷ் அல்லது மேக்னிஃபைட் அட் தி பாயிண்ட் பி அட் தி சென்டர் அது பி டேஷ் இருக்கும்போது 4 டைம்ஸ் பி வரும். ஏன்னா தி ஸ்கொயர் ஹேஸ் 4 சைட்ஸ். அதெல்லாம் பொருளை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு 0.8484 இன்ட்டு 10⁻6 அது டெஸ்ட்லாம் யூனிட் ஆஃப் மேக்னிஃபைட். பொருளை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அட் தி சென்டர் வந்து கிடச்சிரும். 4 4s are என்னது 16 பேலன்ஸ் 1 4 is 32 1 32 + 1 33 பேலன்ஸ் 3 அடுத்து 4 4s are 16 ப்ளஸ் இந்த 3 வந்து 9 வந்துடுது 19 வந்துடுது பேலன்ஸ் 1 4 is 32 இது 1 ஆட் பண்ணும்போது 33 வந்துடுது ஓகேவா. அப்போ 3.3936 இன்ட்டு 10⁻6 டெஸ்லா. சரியா. அல்லது it is nearly equal to 3.393 எப்படி எழுதலாம்? 3.4 எழுதலாம். 10⁻6. ஸோ 3.4 in 10⁻6 டெஸ்லா அப்படிங்கிறது என்னது magnetic field at the center of a square loop. Thanks for watching. Keep watching, subscribe and share.